நீங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய வாசித்தால்தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணிக்கிறதும். இன்றைக்கு இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பணியில் இருக்கிற போது சம்பவங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் நான் பணியாற்றணும். நிறைய பொறுமை தேவை. நம்ம கிட்ட வந்து பேசுபவர்கள் ஆக்ரோஷமா பேசுவாங்க. அது நம்மேல இருக்கக்கூடிய கோபம் அல்ல, அவர்களுக்கு நிர்வாகத்தின் மீது. இன்றைய காலத்துல யூபிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளவு முக்கியமா இருக்கு, அதுக்கு எப்படி மாணவர்கள் தயார் ஆகணும்? சிவில் சர்வீஸ் கிடைக்கலன்னா கூட எந்த தொழில் செய்தாலும், தனியார் கம்பெனியில் வேலை செய்தாலும் சரி, அவருடைய கற்றல் அவருக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏன்னா பேரத்தோன்னு ஒரு எக்கானமிஸ்ட் இருந்தார், அவர் 80-20 பிரின்சிபல்னு கொடுத்தார். அந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், சுலுக்கு எடுப்பார். நிஜமான சுலுக்கு எடுப்பார். மாணவர்கள் அழுத்தமோ தோல்வியோ இல்ல போட்டியோ இது அவங்க எப்படி எதிர்கொள்ளணும்? இன்றைய மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய குணம் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அது தேவையில்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வராங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து என்ன இருக்கணும் அப்படின்றீங்க? துணிச்சல், நேர்மை, இல்லை சமூக ஒழுக்கம், இது மாதிரி எடுத்தீங்கன்னா என்ன அவசியமா? மூணையும் எப்படி பிரிக்க முடியும்னு எனக்கு தெரியலையே. துணிச்சல், நேர்மை, ஒழுக்கம், மூணுமே இருக்கு. ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நிறைய துணிச்சல் வேணும், நேர்மையாக இருக்கிறதுக்கு நிறைய துணிச்சல் வேணும் இல்லையா? ஒழுக்கமாக இல்லாதவன் நேர்மையாக இருக்க முடியாது, நேர்மையாக இல்லாதவன் எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? இது மூணையும் பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக இது மூணும் தேவை. இதை தாண்டி வேற ஏதாவது தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பொறுமை தேவை. ஏன்னா ஐஏஎஸ் ஆகி வரவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா இன்றைக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம்னா உடனடியாக அது பலன் தராது. அது 10 வருஷங்கள் கழித்து பலன் தரலாம், 15 வருடங்கள் கழித்து பலன் தரலாம். அதனால் அந்த சஸ்டெயின்டு எஃபர்ட், அதுக்கு நிறைய பொறுமை. பல சமயங்களில் நாம் போடுகிற திட்டம் நிறைவேறாமல் போகலாம், நம்மை மீறிய பல சக்திகள் செயல்படுகின்றன. அப்போ அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவமும் தேவை. இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை நேர்மை இருந்தாலே துணிச்சலும் இருக்கும். நான் ஒழுக்கம்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு தூய்மைன்னு சொல்லுவேன். இந்த தூய்மையும் ஏற்படும். அவர் சொன்ன மாதிரி இன்னும் 2 வந்து தேவை. நேர்மையாக இருக்கிறதுக்கே துணிச்சல் வேண்டும். கண்டிப்பாக நேர்மையாக இருப்பதற்கு துணிச்சல் வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் நிறைய பேரை பகைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால நீங்க நேர்மையாக. ஏற்கனவே அதை கேட்கணும்னு நினைச்சேன் நான். நீங்க அந்த நாகப்பட்டினத்துல மணல் மாஃபியா கட்டுப்படுத்தின வச்ச நம்ம அப்பெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் த்ரெட் வந்திருக்கும் இல்லையா? வந்திருக்கணும். பணியில் இருக்கிற போது உங்களுக்கு வெடிகுண்டு வரும், இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வரும். காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது மணலை முதல் நாளன்றே வந்து லாரிகளில் மணலை எடுத்துகிட்டு போகும்போது தார்பாய் போடக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 100 லாரியை பிடிச்சோம். நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மாவட்ட ஆட்சியரே நின்று பிடிச்சிருக்கிறாரு, அவர் சொல்கிறது நியாயம் தானே, தார்பாலின் போட்டுட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் தார்பாலின் போட்டு போகலைன்னா நீதிமன்றங்களே வந்து அபராதம் வசூலிக்க ஆரம்பித்தார்கள். இதில் ஒரு முக்கியமானது என்னென்னா, இது மாதிரி கடிதங்கள்லாம் வரும், இது மாதிரி சம்பவங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் நான் பணியாற்றணும். பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா நேர்மை என்பது இருந்தாலே மற்ற பண்புகளெல்லாம் வரும். ஆனால் அவர் சொன்னது 2. நான் எப்போவுமே சொல்லுவேன், பொறுமையும் பொறுப்பும் பொது வாழ்வில் பொன்னாபரணங்கள். பொறுமை இருக்கணும், பொறுப்பும் இருக்கணும். நாம் செய்வதற்கான பொறுப்பை எடுத்துக்கணும். மிகுந்த பொறுமை வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்மக்கிட்ட வந்து பேசுபவர்கள் ஆக்ரோஷமாக பேசுவாங்க. அது நம்மேல இருக்கக்கூடிய கோபம் அல்ல, அவர்களுக்கு நிர்வாகத்தின் மீது இருக்கிற கோபம். சில நேரங்களில் இத்தனை நாட்களாக இது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கோபம், இத்தனை நாளாக இது நடக்கலையே, அந்த கோபத்தை நம்ம வந்து இன்டர்னலைஸ் பண்ணிக்கூடாது. அது நம்மேலேயே அவர்கள் காட்டுகிற கோபம் அல்ல. அந்த நேரத்தில் அவர்களை உட்கார வைத்து பொறுமையாக அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க கூலாயிருவாங்க. இவர்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பது என்னென்னா, எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை, பொதுவாகவே ஒரு பிரச்சனைன்னு வந்து சொன்னால் அவர்கள் ஊருக்கு நீங்கள் களத்துக்கு நேரடியாக சென்றால், அதான் மகாத்மா காந்தியடிகள் சொன்னார், களத்துக்கு செல். நீங்கள் அந்த ஊருக்கு போய் அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டிங்கனாலே 75% அவர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு தேவை என்னன்னா, முதலில் தேவைப்படுவது ஒரு ஆறுதல். அவரே வந்துட்டாரு, அவரே பார்த்துட்டாரு. ஆனா நீங்க போன உடனே உங்களை அறியாமல் அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து விடுவீர்கள். உங்களை கமிட் பண்ண வைக்கிறாங்க. ஆனா அதுக்கான பொறுமை தேவை. அதனாலதான் என்னன்னா, நீங்க களப்பணி நிறைய ஆற்ற வேண்டியது உங்களுடைய கடமை.
களப்பணி ஆற்றுவதற்கு நிறைய பொறுமை தேவை. சில நேரங்களில் உங்கள் விடுமுறைகளை தியாகம் செய்துட்டு போகணும், உங்கள் ஓய்வு நேரத்தை தியாகம் செய்துட்டு போகணும். பொறுப்புணர்வு இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய இந்த முடிவு, அதற்கு நாம் தான் பொறுப்பு, வேறு யார் மேலும் பொறுப்பு சொல்ல முடியாது. நாம் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். சில நேரங்களில் நீங்கள் கீழ்நிலை அதிகாரிகளிடம் சில பணிகளை ஒப்படைங்க, நான் கடைசியில் அவங்க மேலே யாராவது வெறுப்பு காமிச்சாலும் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் பொறுப்பும் தேவை, பொறுமையும் தேவை. ரைட். இப்போ நீங்கள் 2 ஜென்ரேஷன்லையுமே இருந்திருப்பீங்க. கேட்ஜெட்ஸ் இல்லாத, சோஷியல் மீடியா இல்லாத காலங்கள்லேருந்து நீங்கள் நிர்வாக பணியில் இருக்கீங்க. இன்றைக்கி இருக்க இளம் ஐஏஎஸ் எல்லாருமே வந்து கேட்ஜெட்ஸோட, சோஷியல் மீடியாவோட உலகத்தில் தான் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இந்த சமூக ஊடகங்கள் அல்லது இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து நிர்வாக பணிகளுக்கு இன்றைய சூழலில் அது ஒரு அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா, இல்லை உதவியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்? நம்ம எப்படி யூஸ் படுத்துகிறோங்கிறத பொறுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாவை நல்ல பணிகளுக்காக யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் குறுக்கெடுக்க முடியுங்க. ஏன் அந்த கேள்வி அப்படின்னா, இப்போ ஒரு கலெக்டர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது நல்ல முடிவாக இருந்தாலும் சரி, தவறான முடிவாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரே நாளில் வைரல் ஆயிடுது. முன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் வெளியில் அல்லது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியறதுக்கே அவகாசம் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கலெக்டர் ஏதோ ஒரு வேகத்தில் ஒருத்தரை திட்டாருன்னே வச்சுட்டா கூட அது ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். அது மாதிரியான சூழலில் இப்போ இந்த கேட்ஜெட்ஸ் அப்படின்றது என்ன? ஒருத்தர் திட்டுறதுங்கிறது அவருடைய முடிவு கிடையாது. அதனால் சோஷியல் மீடியா இருக்குன்னு அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். பிஹேவியர் மோசமாக இருந்தாக்கா அது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும். இப்போ எப்படி அதை பாசிட்டிவாக நம்ம லிவரேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நான் பேரிடர் மேலாண்மையில் இருந்தபோது க்ரௌட் சோர்சிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எந்த இடத்துல மனிதர்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள், எங்கே டிராஃபிக் ஜாம் இருக்குது, எங்கே வெள்ளம் இருக்குது, எங்கே ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்கணும், எங்கே ரெஸ்கியூ ஃபோர்ஸஸை அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியா மூலமாக வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் இருக்குது இல்லையா, இட்ஸ் வெரி குட். ஏன்னா ரியல் டைம் ஃபீட்பேக் கிடைக்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு இல்லை, ரியல் டைம் ஃபீட்பேக் கிடைக்குது. இப்போ ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் பேரிடர் மேலாண்மை செய்த போது அப்படி இல்லை. உதாரணமாக குஜராத்தில் எர்த்குவேக் வந்தபோது, முதல்ல அகமதாபாத்தில் இருக்க மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்தபோது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அகமதாபாத்தில் தான் எர்த்குவேக்கு, அதுதான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் எங்களுக்கு தெரிஞ்சது கட்சி தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்டேனியஸாக நமக்கு அந்த மெசேஜ் வந்துடும். சோஷியல் மீடியா இருக்கிறதுனால உடனே அட்ரஸ் பண்ண முடியுது பிரச்சனைகளை. ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல நாங்கள் தீர்வு எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், கம்யூனிகேஷனில் எந்த பக்கம் மக்கள் போகிறாங்க, எந்த திசையில் வெள்ளம் வருது, எந்த பக்கம் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் போகிறேன், நீங்கள் போகிறீங்க, உங்கள் குரூப்பில் 10 பேர் வராங்கன்னு எனக்கு தெரியாது, நான் 10 பேர் போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது, மொத்தமாக எத்தனை பேர் போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஃபேஸ்புக்கை வச்சு ட்ராக் பண்ண முடிஞ்சது. எப்படின்னா, அந்த ஃபேஸ்புக்கில் அவங்க மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த இதில் எந்த பக்கம் அத்தனை பேரும் மொத்தமானவர்கள் எந்த பக்கமாக போகிறார்கள் அப்படின்னு ட்ராக் பண்ண முடிஞ்சது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ரியல் டைம் ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது, நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், உடனே நாம் 2-வே கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஒரு தடவை 2018 கேரளாவில் ஃப்ளட் வந்தப்போ ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மாடியில் போய் மாட்டிட்டாங்க, ஃப்ளட்டு போகுது, மெசேஜ் வந்தது NDMAயில். உடனே நாங்கள் அந்த மெசேஜுக்கு எங்கள் சோஷியல் மீடியா குரூப் இருக்கு இல்லையா, அவங்க உடனே மெசேஜ் போட்டுட்டு NDRFை காண்டாக்ட் பண்ணி, இந்த இடத்துல 2 பேர் தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உடனே நாங்கள் அவங்களுக்கு மெசேஜும் போட்டோம். NDRFுக்கு சொல்லியாச்சு, இன்னும் 2-3 மணி நேரத்தில் வந்துடுவாங்க, ஹோல்ட் ஆன், தைரியமாக இருங்க. ஸோ அந்த பயம் இல்லாமல் 2-3 மணி நேரம் நம்பிக்கையோட வெயிட் பண்ணாங்க. ஸோ இட் கேன் பி எஃபெக்டிவ்லி தர முடிஞ்சது. பல சமயங்களில் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கும் அது ரொம்ப உபயோகமாச்சு. அதனால் எப்படி நம்ம 2வது ஃபீல்டு விசிட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உடனே நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் உடனே வாட்ஸ்அப்பில் போடுங்கன்னு சொல்லுவேன். இந்த ஒர்க்கு என்ன நடந்திருக்கு, குவாலிட்டி இருக்கா இல்லையா, என்ன வேலை நடந்திருக்கு, நல்ல வேலை நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது, உடனே முடிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, உடனே ஒரு ஃபோட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அது நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். இல்லை, அது கான்ட்ரவர்சி மட்டும் இல்லை. இப்போ ஒரு கலெக்டர் சார் சொல்கிற மாதிரி போய் நம்ம இடத்துல விசிட் பண்ணுறாங்க, வேலையே நடக்கலை அப்படின்னு அங்கே போய் சத்தம் போட்டால் கூட இந்த கலெக்டர் பார் எவ்வளோ ஆக்டிவாக அங்கே போய் வேலை பார்த்தாருன்ற வீடியோவும் ஒரு ஷேர் ஆகிட்டு தான் இருக்கு. ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். அவங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்குமா, இல்லை ஒரு இடத்துல அழுத்தமாக இருக்கும்? பொதுவாக உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் மனுக்கள் வந்ததுன்னா காகிதத்தில் தான் வரும். அந்த மனுக்களை யாராவது ஒருத்தர் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டிய சூழல் ஏற்படும். நான் தொடக்கத்திலிருந்து என்னுடைய பெயருக்கு வருகிற மனுக்களை யாரும் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுக்களை நான் எடுத்து பார்ப்பது உண்டு. அது மாதிரி பார்க்கக்கூடியதை ஒரு கட்டத்தில் சில பணிகள்லாம் முடியாது. இப்போ தலைமைச் செயலாளர்லாம் அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு நாளைக்கு குறைந்தது குறை தீர்ப்பது அப்படிங்கிறது ஒரு 200 300லேருந்து 1000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிர்வாகத்தில் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கும்போது அவ்வளோ வராது. மாவட்ட நிர்வாகத்தில் நேரடி தொடர்பு இருக்குது. இப்போ நீங்களே மண்டே கிரீவன்ஸ் ரெட்ரஸல் டே, அப்புறம் மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம், இதில் என்னன்னா இந்த வாட்ஸ்அப் செய்திகள் அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு பலவற்றை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திருச்சியில் ஒரு கிராமத்தில் குடித நீர் கலங்கலாக வருது, மஞ்சளாக வருது அப்படின்னு எனக்கு நிழற்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது. இது எனக்கு ஒரு 4 மணிக்கு மாலையில் வருது. எங்கள் ஊரில் பஞ்சாயத்தில் இப்படி வருதுன்னு சொல்லி. அப்போ திருச்சியில் பிரதீப் அப்படிங்கிற ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார். அவருக்கு உடனே நான் இதை அனுப்பிச்சு, இப்படி தண்ணி வருது என்ன அப்படின்னு சொல்லி, அவர் அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஊருக்கு போய் என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணிவிட்டு தண்ணீரை பிடிச்சி தண்ணீர் சரியாக வந்துருச்சு அப்படின்னு எனக்கு அனுப்புகிறார். மில்லிங் பண்ணிட்டு தான் ரோடு போகணும்னு சொல்லும்போது மில்லிங் பண்ணாமல் போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தகவல் வருது. போட்ட ரோடை பேர்த்துட்டு போடணும்னு நான் சொல்லி பேர்த்துட்டு போட்டவுடனே பேர்த்துட்டு போன தகவல் வருது. ஆக ஒரு இடத்துல இருந்தே தமிழ்நாட்டில் எந்த இடத்துல என்ன நடப்பது அப்படிங்கிறத அறிவதற்கான ஒரு செய்தி இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாவட்ட ஆட்சியர் பேசுவது இதெல்லாம் வருதுன்னு. பொதுவாகவே நாம் ஒன்றை புரிந்துக்கணும். நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது கிடையாது. நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எதை பேசுனாலும் அது பதிவாகும். எங்கேயாவது ஒரு இடத்துல அது ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் இது மாதிரி எச்சரிக்கையோடு தான் நாம் எந்த கூட்டத்தில் பேசினாலும், தனி மனிதர்கிட்ட பேசினாலும் நாம் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஒரு வகையில் என்னென்னா டைனமிக்காக இருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலகட்டத்தில் செய்தித்தாள்களில் மட்டும்தான் ஒரு மாவட்ட ஆட்சியர் செய்யக்கூடிய பணிகள் வருது. இப்போ இந்த மாதிரி பணிகள்லாம் சமூக ஊடகங்களில் வரதுனால சமூக ஊடகங்களில் வரக்கூடிய இவர்கள் நன்றாக பணிபுரிகிறார்கள் என்பது பொதுமக்களுக்கு தெரிகிறது. ஆனால் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாம் ஒரு அனானிமஸாக தான் இருக்கணும். எ சிவில் சர்வெண்ட் இஸ் சப்போஸ் டு பி அனானிமஸ். பர்சனலாக நீங்கள் எழுதுகிற இலக்கியமோ நீங்கள் புத்தகமோ அதில் எழுதுறது வேறு. ஆனால் ஒரு சிவில் சர்வெண்ட் அனானிமஸாக இருக்கிறது தான் முக்கியம். அவர்கள் மற்றவர்கள் மாதிரி நாம் செய்வதையெல்லாம் விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சரியாக சொன்னீங்க. ஆக்சுவலாக தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னா அந்த எண்ணத்தோட ஆஃப் த ரெக்கார்டுங்கிறதே கிடையாது. நீங்கள் எது பேசினாலும் அது ஆன் த ரெக்கார்டு தான், ஆஃப் த ரெக்கார்டு கிடையாது. யாரோ ஒருவர் அதை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார் அங்கே. கரெக்ட். கற்றல் குறித்து உங்களுக்கு நிறைய பார்வைகள் இருக்கு. இன்றைய காலத்தில் யூபிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அதுக்கு எப்படி மாணவர்கள் தயாராகணும் அப்படின்றது உங்களோட பார்வையில் இருந்து. 2 பேருமே சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ண, அதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ண ஆள், இது உங்களோட பார்வை. நாங்கள் படித்த காலத்துக்கும் இப்போ யூபிஎஸ்சி தேர்வுகள்லையும் சில மாற்றங்கள் இருக்குது. அந்த காலத்தில் எத்திக்ஸ் பேப்பர் கிடையாது, எஸ்ஏ பேப்பர் கிடையாது, 2 பேப்பர் புதுசாக வச்சுருக்காங்க. அப்போ ப்ரிலிமினரியில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும், இப்போ அது கிடையாது. மெயின்ஸில் 2 சப்ஜெக்ட், இப்போ ஒரு சப்ஜெக்ட் தான். நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் த எசன்ஸ் ஆஃப் தட் எக்ஸாமினேஷன் இஸ் த சேம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஒரு தயார் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் நன்றாக தயார் செய்து அவர் சிவில் சர்வீஸ் கிடைக்கலன்னா கூட எந்த தொழில் செய்தாலும், தனியார் கம்பெனியில் வேலை செய்தாலும் சரி, எந்த அரசாங்கத்திலேயே வேறு ஒரு சேவைக்கு சென்றாலும் சரி, அவருடைய கற்றல் அவருக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏன்னா அந்த சிலபஸ் அவ்வளோ அற்புதமாக ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸ். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி, பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எத்திக்ஸ். ஸோ எல்லாமே நம்மை பற்றியும், நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டை பற்றியும், நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றியும், அந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, நடந்து கொள்வது என்பதை பற்றியுமான சிலபஸ் தான். அந்த சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, ஐஏஎஸ் தேர்ச்சி பெறுவதற்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மட்டுமல்ல அந்த சிலபஸ். தேர்வு பெற்ற பிறகு அவன் அதிகாரியாக இருப்பதற்காக அந்த சிலபஸ் தயார் செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு அதிகாரியான பிறகு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரியாமல், இந்தியன் ஜியாகிரஃபி தெரியாமல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தெரியாமல், நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தெரியாமல் எப்படி நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்க முடியும்? அதனால் அற்புதமான ஒரு சிலபஸ். அதை இந்த சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பின்னணியை புரிந்து கொண்டு முதல்ல படிக்கணும். 2வது, நான் 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது பேரத்தோன்னு ஒரு எக்கானமிஸ்ட் இருந்தார், அவர் 80-20 பிரின்சிபல்னு கொடுத்தார். அந்த மாதிரி 20% சிலபஸ்லேருந்து தான் 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்கப்படுகின்றன. அப்போ எது முக்கியம், எதை ஆழமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறது.
நிறைய படிக்கிறது இல்லை. ஒரு சப்ஜெக்டை வந்து பாலிட்டினா 50 புத்தகம் வச்சு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 2 புத்தகங்கள் வைத்து ஆழமாக படிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணணும்னா 150 ஜட்ஜ்மெண்ட் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. முக்கியமான 2-3 ஜட்ஜ்மெண்ட், லார்ஜ் இம்ப்ளிகேஷன் உள்ள ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே குறைவாக படிக்கலாம், ஆனால் ஆழமாக படிக்க வேண்டும். அதை உள்வாங்கி கொண்டு படிக்க வேண்டும். இது முதல் அறிவுரையாக சொல்லுவேன். 2வது, அவர்கள் எழுதி பழக வேண்டும். இன்றைக்கு வந்து எழுதுறதுங்கிறது பயிற்சியே நமக்கு இல்லாத போயிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து புல்லட் பாயிண்ட் உலகத்தில் நம்ம இருக்கோம். அதனால் அதில் எஸ்ஏ இருக்குது, எத்திக்ஸ் பேப்பர் இருக்குது, இதெல்லாம் எழுதி பழக வேண்டும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முதல் நாள் ப்ரிப்பரேஷன்லேருந்தே அவர்கள் எழுதி தயார் செய்ய வேண்டும். இது 3வது, ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் தனித்தனி சிலபஸ் கிடையாது. 2 சிலபஸ்லேயும் நிறைய ஓவர்லேப் இருக்குது. ஆகவே படிக்கும்போதே அவர்கள் எல்லா பரீட்சைக்கும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3க்கும் சேர்த்து படிக்கணும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அந்த 3 மாதத்தில் நான் மெயின்ஸ் படிப்பேங்கிறதெல்லாம் இன்றைய லெவலில் அது முடியாத. 4வது, நிறைய எக்ஸ்ட்ரா வாசிப்பு அவர்களுக்கு இருந்தால் இந்த டெக்ஸ்ட் புக்கை தவிர நல்ல நியூஸ் பேப்பர் ரீடிங் வேணும். எடிட்டோரியலில் படிக்கணும். நியூஸ் பேப்பர் ஆழமாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். விமர்சன பார்வையோடு நியூஸ் பேப்பரை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தொடர்ந்து அவர்கள் வாசித்து வந்தால் சிவில் சர்வீஸில் தேர்வு பெறுவது அவ்வளவு கடினமாக இருக்காது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல குதிரை வண்டி ஓட்டுவார், சுளுக்கு எடுப்பார். ஒரு முறை எனக்கு கழுத்தில் நிஜமான சுளுக்கு எடுப்பார். அவர் கழுத்தில் ஒரு முறை எனக்கு சுளுக்கு ஏற்பட்டது. அவர் வந்து சுளுக்கு எடுக்க கூப்பிட்டா அவர் என்ன பண்ணார், காலில் இருந்து ஆரம்பித்தார். காலை மடக்கினார், காலை இழுத்தார். நான் சொன்னேன், கழுத்தில் தாங்க சுளுக்குன்னு. அவர் சொன்னார், நரம்பு ஒன்றே தான், இங்கே இழுத்தா தான் அது சரியாகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலில், அப்புறம் கையில் அவர் ஒவ்வொன்றா செய்வார். இந்த இடத்துல காலை வச்சு அப்படிம்பார், சுளுக்கு சரியாயிரும். ஆனால் காலில் இருந்து வருவார். காலில் இருக்கக்கூடிய அந்த சின்ன விரல்லேருந்து கட்டை விரல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரத்துக்கு பண்ணிட்டார்னா அவர் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த சுளுக்கு போயிடும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, கழுத்தில் இருக்கிற சுளுக்குக்கு காலில் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சிவில் சர்வீசஸ் படிக்கிறது தனியாக படிக்கிறது கிடையாது. அவர் கடைசி சொன்ன பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய வாசித்தால்தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணிக்கிறதும், எங்கேருந்தோ ஒரு உதாரணத்துக்கு காமராஜ் பிளான்னா என்னன்னு சிவில் சர்வீசஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் காமராஜ் பிளான்னா என்னன்னு. காமராஜ் பிளான்ங்கிறத எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி நாங்கள் கற்றுக்கிட்டோம். எப்படின்னா, கட்சி பணி தனியாகவும் ஆட்சி பணி தனியாகவும் இருக்கணும், ஒருத்தரே 2லேயும் இருக்கக்கூடாதுன்னு காமராஜர் விலகிறார். இதை பற்றி சொல்கிறது எனக்கு அப்போ தோணின போது இதை நான் அங்கே பதிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து பொது செய்திகளை, பொது அறிவு செய்திகளை பேசி கொண்டிருப்பது, விவாதித்து கொண்டிருப்பது, நிறைய புத்தகங்களை வாசிக்கத்தான் இந்த வாசிப்பு உங்களுக்கு. மற்றவங்க 10 பக்கங்கள் வாசிக்கிறதுக்குள்ளே நீங்கள் 20 பக்கம் வாசிச்சுக்குவீங்க. அதுதான் எனக்கு மெயின். நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். இப்போ இருக்கிற மாணவர்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்னால் மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு டாப்பிக்கை பற்றி எழுதணும்னா, ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எழுதணும்னா 10 பாயிண்ட் எழுதணும்னா ChatGPTயில் போட்டு அந்த 10 பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. வாசிப்பது குறைவாக இருக்கிறதுனால எஸ்ஏ பேப்பர்லேயோ எத்திக்ஸ் பேப்பர்லேயோ அவங்க சரியாக எழுத முடியறதில்லை. ஏன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் க்ளோரி எண்ட் இன் கிரேவ்னு ஒரு லைன் இருக்குது. ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் க்ளோரி எங்கன்னா, இது வந்து எப்படின்னா, எலிகி ஆன் தி கண்ட்ரி சர்ச் யார்டுன்னு தாமஸ் கிரே எழுதுன லைன். இது வந்து ஒரு கிளாசிக்கல் போயம். ஏன்னா தாமஸ் கிரேவை வந்து ஒரு கிளாசிக்கல் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தான் எழுதினாரு ரொம்ப. இப்போ இந்த இதை படித்தா தான் அதுக்கான பதிலை எழுத முடியும். அப்போ நீங்கள் என்னென்னா நிறைய வாசிப்பு இருக்கணும். அப்போ தான் நிறைய மேற்கோள்கள், நிறைய உதாரணங்கள், உங்கள் லாங்குவேஜ் நல்லா இருக்கும். குறுகிய நேரத்தில் நிறைய படிக்க முடியும், நிறைய நேரம் படிக்க முடியும். இதற்கெல்லாம் அது மிகவும் தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் இவை மிகவும் தேவை. செய்தித்தாள்களை வாசிப்பதே இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு அப்புறம் மிகவும் குறைவாக இருக்கிறது இளைஞர்கள். இப்போ நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது தமிழ் செய்தித்தாள்களையும் ஆங்கில செய்தி, அதுவும் ஆங்கில செய்தித்தாள்னு எடுத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை முதல் நாள் பார்த்துருப்போம் அந்த கிரிக்கெட் மேட்சை. ஆனாலும் அந்த ஆங்கிலத்தில் அந்த ஸ்போர்ட்ஸ் காலம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு ஆங்கிலம் இருக்கும். உடனே அதில் தெரியாத சொல்ல நாங்கள் அடிக்கோடிட்டு அதை உடனே அகராதியில் பார்ப்போம்.
இப்படித்தான் நாங்கள் மொழியை கற்றுக்கொண்டோம், தமிழை கற்றுக்கொண்டோம். டிக்ஷனரி பார்க்குற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அது இப்போ டிக்ஷனரி பார்க்கறதுக்கும் நீங்கள் வந்து அதையே வந்து கூகுளில் பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒரு சொல்ல பார்ப்பதற்காக நீங்கள் டிக்ஷனரியை பார்த்தீங்கன்னா 10 சொற்கள் பக்கத்தில் இருக்கிற சொற்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பெனிஃபிட் அப்படின்னா உடனே பெனிஃபிஷரி, பெனிடிக்ஷன், பெனிவலண்ட், இப்படி நீங்கள் பல சொற்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய வாசிப்பது மிகவும் அவசியம். செய்தித்தாள்களை வாசிப்பது அவசியம். அதெல்லாம் வாசிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் 2 வருஷம் கழித்து ஒரு முக்கியமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஆன்டி டிஃபெக்ஷன் பில்லை 1984 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை பற்றி விரிவாக விவாதிப்பது எங்கே நடக்குது, செய்தித்தாள்கள் நடக்குது. அப்போ அதையெல்லாம் வாசிக்கிற போது தான் அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை ஏற்படும். எனவே அந்த வாசிப்பு இருந்தால் எளிதில் இந்த தேர்வை கடந்து சென்று விட முடியும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார், என்னென்னா இந்த தேர்வுக்காக யார் படிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வேலை இல்லாமல் இருக்க மாட்டார்கள். ஒழுங்காக படித்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு சிராஜ்னு ஒரு மாணவர் வருவார். எங்கிட்ட வந்து சிவில் சர்வீசஸ் எப்படி படிக்கிறதுன்னு. அவருக்கு அந்த அளவுக்கு படிக்கக்கூடிய திறன் இருக்கா இல்லையாங்கிறது வேற கேள்வி. ஆனால் அவர் படிக்கும்போது நான் அவரை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறேன். அதனுடைய விளைவு அவர் வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸராக போனேன். இந்த தேர்வுக்கு முறையாக படித்தவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு அரசு பணியில் கம்பீரமாக கௌரவமாக அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். அதனால் இந்த அறிவு வீண் போகாது. ரிட்டன் கிளியர் பண்ணிடுறாங்க. நேர்முக தேர்வு போகும்போது நிறையா பேருக்கு அது சரியாக அதை செய்ய முடியாமல் வெளியேறி வர்றாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு? ஒரு காரணம் என்னென்னா, அதுவும் ஒரு விதமான ஸ்க்ரீனிங் தான். இப்போ லட்சக்கணக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதுகிறாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆர் அலவுட் டு ரைட் மெயின்ஸ், அதில் ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. அப்போது இன்டர்வியூவில் இப்போ ஒரு 100 சிவில் சர்வீஸில் ஒரு 1000 பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள், எல்லா சர்வீஸுக்கும் சேர்த்துன்னா ஒரு 4000 பேர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க மேக்ஸிமம் 4 டைம்ஸ். அப்படி இருக்கும்போது எல்லாருமே இந்த போட்டித் தேர்வுங்கிறதுனால எல்லோருமே வெற்றி பெற முடியாது. இது ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கவுண்ட்ஸ் இல்லையா? இப்போ கல்லூரி பரீட்சை மாதிரி, பள்ளிக்கூட பரீட்சை மாதிரி 40 வாங்கினா எல்லோரும் பாஸ் ஆகிடலாங்கிற மாதிரி இல்லை. அப்போ எவ்வளோ சிறப்பாக செய்கிறார்களோ, எவ்வளோ அதிக மார்க் எடுக்கிறார்களோ அந்த 1000 பேர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் இட். இல்லை, நான் கேட்குறது எப்படி அதுக்கு தயாராகிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் ஒரு நேர்முக தேர்வுக்கு போகணும். நேர்முக தேர்வுக்கு எப்படி தயாராகணும்னா, ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடுறாங்க. நேர்முக தேர்வில் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் அந்த எவாலுவேஷன் தான் நேர்முக தேர்வில் இருக்கும். தட்ஸ் வை இட்ஸ் கால்டு பர்சனாலிட்டி டெஸ்ட். இட் இஸ் நாட் டெஸ்டிங் ஆஃப் யுவர் நாலேஜ். அப்போது நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, சில சமயம் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் இரிட்டேட் ஆகிறீங்களா, உங்களுக்கு விடை தெரியாது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வெளியப்படுத்துகிறீங்க, உங்களுடைய அறியாமையை, தெரியாத விஷயத்தை தெரிந்த மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்களா, இது எல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க, உங்கள் பிஹேவியர் எப்படி, உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்டு பர்சனாலிட்டி டெஸ்ட். இப்போ இதுக்கு தயாராகி போகணும். எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஆன்சர் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ தெரியாத ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதை எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க? தெரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன இல்லை, அது மாதிரியான சமயங்களில் எப்படி பதில் சொல்லணும்? தெரியலைன்னு சொல்லிடுறது சரிதானா? ஆமாம், தெரியலன்னு சொல்லலாம். எனக்கு தெரியாது, நான் இதை பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன், இதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்கிறதுல எல்லாம் தெரிந்தவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது இல்லையா? அதனால் தெரியாதுன்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஆட்டிடியூடோட சொல்கிறோம். எனக்கு தெரியாது, நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. தெரியாது அப்படின்னு மொட்டையாக சொல்கிறவங்க இருக்காங்க. இதை நான் இன்னும் படித்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ ஹவ் யூ சே தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டாங்க. அது கேரண்டியாக சொல்லலாம். படித்தேன் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மறந்துருக்கலாம், உண்மையாகவே மறந்துருக்கலாம். எவ்வளவோ படித்தேன், எங்கேயோ வாசித்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக நினைவில்லை, நான் ஒரு கெஸ் பண்ணலாம், ஐம் ஜஸ்ட் மேக்கிங் எ கெஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கெஸ் பண்ணால் ஓகே, இவர் கெஸ் தான் பண்ணுறாரு, இவரே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு விட்டுடுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாதுங்க, தம் ரூல் கிடையாது, இப்படி பண்ணால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு கிடையாது. நமக்கு வர போர்டு, அதில் வரக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள், அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து பல சமயத்தில் இரிட்டேஷன் உண்டு பண்ணுவதற்காகவே கேள்விகள். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையை
எப்படி அவர்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கேள்விங்க. இப்போ இரிட்டேட் ஆகிட்டவங்களா இருந்தால் கண்டிப்பாக தே வில் லூஸ். உங்களுடைய அனுபவத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ஆளுமை தேர்வு அப்படி அவர் சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட், ஆளுமை தேர்வு இது வந்து இன்டர்வியூ கிடையாது. நிறைய பேர் இன்டர்வியூபாங்க. இட் இஸ் நாட் இன்டர்வியூ, இட் இஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஆளுமை தேர்வு உங்களுடைய ஆளுமையை பரிசோதிக்கிறார்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரிட்டனில் கிளியர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் போச்சு. அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெறுறீங்களோ அதையும், ஆளுமை தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெறுறீங்களோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த தரவரிசையை தீர்மானிக்கிறாங்க. அதனால் நீங்கள் நல்லா எழுதிட்டீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் ஆளுமை தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றால் கூட வெற்றி பெறுகிற அளவிற்கு நீங்கள், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து என்னுடைய இந்த எழுத்து தேர்வில் நான் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றேன் என்றால், நான் ஒருவேளை ஆளுமை தேர்வு போகாமல் இருந்திருந்தால் கூட எனக்கு ஐபிஎஸ் கிடச்சிருக்கும் 2வது முறை. இப்போ மதிப்பெண்கள் வந்து எழுதுகிற தேர்வில் நீங்கள் நிறைய ஆளுமை தேர்வுக்கும் இதற்குமான வித்தியாசம் என்னங்கிறத அவர் சொல்லிட்டாரு. முக்கியமானது என்னென்னா, எழுதுகிற தேர்வில் கொஞ்சம் யோசித்து எழுதலாம். ஆளுமை தேர்வில் உடனே நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணக்கூடியது சுருக்கமாகவும் அழகாகவும் நன்றாகவும் இருக்கணும். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். தெரியாததுன்னு சொல்கிறது எந்த தப்புமே கிடையாது. தெரியாததுக்கு பதிலாக ஏதோ தப்பாக உளறது தான் மிகவும் தவறு. அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த கேள்வியை உள்வாங்கி சொல்வது கரெக்டு. உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய சியர்ஃபுல்னஸ், இது எல்லாமே முக்கியம். அவங்களும் உங்களை ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்கள் ஹாபி என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் எதுக்காக சிவில் சர்வீசஸ் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் ஹாபி என்ன இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் உங்களை தளர்த்திக்கிறதுக்கு தான். இப்போ அதுலேயே பொய்ய சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹாபியும் கிடையாது அவருக்கு. அவர் என்னுடைய ஹாபி போன்சாய்ன்னு சொன்னார். அந்த குழுவிலேயே ஒருத்தருக்கு போன்சாயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அவர் அதை பற்றி கேள்வி கேட்க இவருக்கு போன்சாயை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னொன்னே அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா, அப்போ 250 மார்க் இருந்தது, வெறும் 50 மார்க் போட்டாங்க. அதனால் உங்களுடைய அந்த நேர்மையான பதில்கள், நீங்கள் அதை சமயோசித புத்தி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமயோசித புத்தியோடு இந்த ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் நிறைய கேட்குறாங்க. நம்ம ஸ்டேட்டை பற்றி கூட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். அப்போ நம்ம உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்லணும். ஏனென்றால் இது அகில இந்திய அளவில் நடத்தப்படுகிற ஒரு தேர்வு. அதற்கேற்றவாறு நாம் பதில் சொல்வது மிகவும் முக்கியம். ஆகவே நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த பதில்களை நாம் எதிர்கொண்டால் அதில் பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த தேர்வு அணுகும்போது இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் தலைமை பண்புக்குன்னு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? அதை பற்றி லீடர்ஷிப் பற்றி கேட்பாங்களா? இல்லை அதை பற்றி இல்லை, சில ப்ராப்ளம்ஸை சொல்லி நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு எத்திக்கல் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருக்கார், அவர் திடீர்னு ரொம்ப க்ளோஸு, அவர் ஆஃபீஸில் ஒரு ஃப்ராடில் மாட்டிட்டார், நீங்கள் என்ன மேலதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இல்லை நண்பர் நட்பு, இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் இஷ்யூஸ் எல்லாம் கூட சில சமயங்களில் எத்திக்கல் இஷ்யூஸ் கேட்கலாம். அதனால் தலைமை பண்புங்கிற மாதிரி டைரெக்டாக கேட்பாங்களா அப்படின்னு இல்லை, சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. இன்றைய சூழலில் சார், இப்போ கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக போக முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா நம்ம? இல்லை அது ஒன்று, இன்னொரு இதோடய சேர்த்து நான் கேள்வி, நான் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசினோம், சமூக ஊடகங்கள் பற்றியெல்லாம் பேசினோம், நிறைய கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர் தான் இந்திய ஆட்சி படிக்க வந்தாங்க. 3 பேர் தான். அவர் தேர்ந்தெடுக்கும் போதும் ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்வதே மிகவும் தவறு. இன்றைக்கி நிறைய பேர். அதற்கு இன்னொரு காரணம் மண்டல் கமிஷனும் ஒரு காரணம். நிறைய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னொன்று, நிறைய அட்டம்ப்ட்ஸும் கிடச்சிருக்கு. ஏஜ் லிமிட்டையும் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். உண்மையிலேயே தமிழ்நாட்டிலிருந்து அதிக மாணவர்கள் இந்த தேர்வில் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது சரியல்ல. தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சில ஆண்டுகள் குறையுது, ஏற்கனவே இருந்ததை விட குறைந்திருந்தாலும் இதற்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ப்ராக்ரஸை காமிக்கிறோம். ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 1986 நான் போகும்போது இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் சேரும்போது நாங்கள் 2 பேர் தான் இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் இருந்தோம். நான் வசத்துக்குமார்னு 2 பேர் தான் இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் இருந்தோம். அந்த மாதிரி அதுக்கு அடுத்த பேட்சில் பார்த்தீங்கன்னா 1987 சீஃப் இன்கம் டேக்ஸ் கமிஷனராக இருந்தவர் ரவிச்சந்திரன், கீதா, பானுமதி, இவங்க 3 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதனால் பொதுவாக இன்றைக்கி வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது.
விழிப்புணர்வும் அதிகமாக ஆகியிருக்கிறது. நாங்கள்லாம் எழுதும்போது இந்த தேர்வுக்கு வழிகாட்டுவதற்கு எந்த நிறுவனமும் இல்லை. இன்று நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் வந்துவிட்டன. நான் வந்து ஆ, எப்படி மெயின் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் இருக்குங்கிறதுக்காக சென்னையில் வந்து தேடி தேடி ஒரு வாரம் கழித்து தான் அந்த பழைய வினாத்தாக்களை பெற முடிஞ்சது. இன்றைக்கி அப்படி கிடையாது. நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் வருது, இன்ஃபர்மேஷன் இருக்குது. நிறைய நான் தேர்வு பெற்றது எந்த எந்த செய்தித்தாள்லேயும் அது ஒரு செய்தியாக வரல. நான் தமிழ்நாட்டில் முதலிடம், இவர் 25வது இடம் வந்து இந்தியாவில் முதலிடம் தமிழ்நாட்டில் எந்த செய்தித்தாள்லையும் வரல. இன்றைக்கி 450 460ங்கிறது எல்லா ஊடகங்களும் இப்போ பேட்டி எடுத்து போடுறாங்க. அதில் விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது, விளம்பரமும் அதிகரித்திருக்கிறது, நிறைய பேர் எழுதுகிறார்கள். அதெல்லாம் அதில் எந்த தடையும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இன்றைய சூழலில் மாணவர்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அழுத்தமோ தோல்வியோ இல்லை போட்டியோ, இதை அவங்க எப்படி எதிர்கொள்ளணும்? முதல் கேள்வி வந்து, இன்றைய மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய குணம் வந்து பொறுமை. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அது தேவையில்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடனடியாக கிடைப்பது எதுவும் நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்காதுங்கிற புரிதல் வேணும். இன்றைக்கு மாணவர்கள் மட்டுமில்லை, இன்றைக்கு இருக்கிற உலகமே, இளைஞர்கள் மட்டுமில்லை, வயதானவர்கள் கூட, ஆல் ஆஃப் அஸ் வாண்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். வி லிவ் இன் அன் இன்ஸ்டன்ட் வேர்ல்டு. உடனடியான எல்லாமே இன்ஸ்டன்ட் அப்படின்னு இல்லை. சில விஷயங்கள் பொறுமையாக தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதற்கு உழைக்க வேண்டும். அதன் பலன் வந்து பல நாள் கழித்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறத மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் நாமளும் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே ஒரே ஒரு இன்சிடெண்ட் ஒன்று சொல்கிறேன் நான். 1976 அந்த ரேஞ்சில் அமெரிக்காவில் ஒரு வால்டர் மிஷேலுங்கிறவர் ஒரு சோதனை ஒன்று நடத்தினார். சின்ன குழந்தைகள், 1 வயசு 1.5 வயசு 2 வயசு உள்ள குழந்தைகளை ஒரு ரூமில் விட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஆளுக்கு ஒரு மிட்டாய் கொடுத்தார். அந்த ஆளுக்கு ஒரு மிட்டாயை கொடுத்துட்டு, இந்த மிட்டாயை நீங்கள் உடனடியாக சாப்பிட்லாம், நேரம் கழிச்சு சாப்பிட்லாம், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கடைக்கு போயிட்டு வரேன், அது மாதிரி வெளியே போயிட்டு வரேன், நான் திரும்பி வரும்போது யார் இந்த மிட்டாயை சாப்பிடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னொரு மிட்டாய் இலவசமாக தரப்படும், இனாமாக தரப்படும்னு சொல்கிறார். வெளியில் போய் ஒரு கண்ணாடி வழியாக அந்த குழந்தைகள் என்ன செய்கின்றனன்னு பார்க்குறாரு. சில குழந்தைங்க உடனே சாப்பிட்டுடுது, சில குழந்தைங்க மெதுவாக கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து சாப்பிடு. சில குழந்தைகள் மட்டும் 1 மணி நேரம் பொறுமையாக இருந்து அவர் திருப்பி வருகிற வரை அந்த மிட்டாயை சாப்பிடாமல் இருந்து இன்னொரு மிட்டாயை பரிசாக பெறுகின்றன. இது சோதனை. சோதனை முடியல, இங்கே தான் சோதனை ஆரம்பமாகுது. அப்புறம் 30 வருஷங்கள் கழித்து அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறார்கள் அவர் தேடி சென்று ஆராய்கின்றார். எந்த குழந்தைகள் மிட்டாயை உடனடியாக சாப்பிட்டு விட்டனவோ, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அந்த குழந்தைகள் சரியான நிலையில் வாழ்க்கையில் இல்லை. அவரெல்லாம் இப்போ இளைஞர்களாக இருந்தாங்க, நடுத்தர வயதுள்ளவர்கள். ரெண்டாவது, எந்த குழந்தைகள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்களோ சுமாரான நிலையில், எந்த குழந்தைகள் பொறுமையாக அந்த மிட்டாயை சாப்பிட வேண்டும் என்கிற அந்த ஆசையை அடக்கி 1 மணி நேரம் காத்திருந்து அவர் திரும்பி வந்தபோது இன்னொரு மிட்டாயை பரிசாக பெற்றார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிகவும் வெற்றி அடைந்தவர்களாக இருந்தார்கள். இந்த பரிசோதனை என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கக்கூடாது. யூ ஷுட் போஸ்ட்போன் திஸ் நீட் ஃபார் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அறிவுடையாக இருக்கும். அதுதான் என்னென்னா பொறுமை. இன்னொன்று என்னவென்றால், இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதாவது கிடைக்கிறது தான், எப்போதாவது சில விஷயங்கள் கிடைச்சா தான் அது நல்லாயிருக்கும். எப்போதுமே கிடைச்சா வாழ்க்கையில் அது வாழ்க்கையினுடைய சுவையே இருக்காது. சக்கரை பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்றது தான் அது. எல்லா நாளும் நீங்கள் எப்போ வேணால் பொங்கல் சாப்பிட்லன்னா அந்த பொங்கலே உங்களுக்கு தித்திக்காமல் போயிடும். அதனால் எப்போதுமே ஒன்று கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் எப்போதாவது கிடைத்தால்தான் அது மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இப்போ என்னன்னா, எப்போதும் எல்லாம் வேண்டும் என்கிற மனப்பான்மை நுகர்வு மனப்பான்மையினால் ஏற்பட்டு விட்டது. அது நம்முடைய மகிழ்ச்சியை பறித்து கொள்ளும் என்பது என்னுடைய கணிப்பு. தோல்வியை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு கேட்குறேன். அழுத்தம், போட்டி மனப்பான்மை, இப்போ அதெல்லாம் அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியலை.
அழுத்தம்னாங்க, அழுத்தமே இல்லாத வாழ்க்கை இறந்து போனவனுக்கு அழுத்தம் இருக்காது. உயிரோடு இருந்தால் அழுத்தம் இருக்க தான் செய்யும். அதனால் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் நெசசரி, ஸ்ட்ரெஸ் இஸ் நெசசரி. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். அது எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஆராய்ச்சி நடத்திய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ இந்த பேட்டிக்கு நாங்கள் வருகிறோம்னா ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு சின்ன என்ன கேட்பாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது இருக்கணும். இல்லைன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்படி ஒரு வயலினில் அந்த கம்பி வந்து அந்த சரியான டென்ஷனில் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் இசை வராது, ரொம்ப டைட்டானால் அது உடஞ்சி போய்டும். அந்த மாதிரி அந்த ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேணும். அப்போ அழுத்தமே இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தப்பு. அழுத்தம் வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். தோல்வி, அதாவது தோல்விங்கிறது வந்து முடிவானதல்ல. அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றவர்களை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அவர்கள் ஏதோ முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர்கள் போன்று நாம் நினைக்கிறோம். அந்த வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கிற தோல்விகள், அவர்களுடைய ஏமாற்றங்கள், அவர்கள் சிந்திய கண்ணீர், என்ன வடித்த வியர்வை, இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. நீங்கள் வெற்றி பெற்ற எந்த மனிதரையும் பாருங்கள், சஸ்டெயின்டு விக்ட்ரி அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக பல தோல்விகளை சந்தித்தவர்களாக இருப்பார்கள். திடீர்னு அதிர்ஷ்டம் வருது, ஒரு லக்கு வருது, மேலே போய்ட்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தொடர்ந்து சிரமப்பட்டு முன்னேறியவர்களை நீங்கள் பார்த்தால் பல தோல்விகளை சந்தித்து விட்டு தான் அவர்கள் முன்னேறி இருப்பார்கள். அதனால் தோல்விகள் என்பது ஒரு பாடம். எடிசன் வந்து இந்த எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் 1000வது முறை தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. 999 முறை அவர் தோல்வி அடைகிறாரு. அப்போ அது தோல்வி அடைந்தேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 999 வகைகளில் எரிய வைக்க முடியாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த தோல்விகளிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்கிறோமா? ரெண்டாவது, ஒரு செயலை செய்து தோல்வி அடைகிறோம் என்று சொன்னால் மீண்டும் அதையே செய்யாமல் இருக்கிறோமா? அது முக்கியம். திருப்பியும் அதே செஞ்சோம்னா அதே ரிசல்ட்டு தான் வரும் இல்லையா? அப்போ அதை செய்யாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம். அதனால் தோல்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, தோல்வி இல்லாத வெற்றியே இல்லை. அப்படி இருந்தால் அது சுவாரஸ்யமாகவும் இருக்காது. போட்டி போட்டிங்கிறதுங்க, காம்படிஷனுங்கிறது ஒன்று. வெளியில் இருக்கிறவர்களோடு நம்ம காம்பீட் பண்ணுறோம். அதை விட முக்கியமான காம்படிஷன் என்னென்னா, நமக்கு நாமே போட்டி போட வேண்டும். நேற்று தெரிந்ததை விட இன்றைக்கு நம்ம அதிகமாக தெரிகிறதா? நேற்று உடைத்ததை விட இன்று அதிகமாக உடைக்கிறோமா? அப்படிப்பட்டவர்கள் தான் முன்னேறுவார்கள். அழுத்தம், நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மேக் ஸ்ட்ரெஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு டெட்டாக கேட்டேன். இப்போ யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிக்கிறாங்களோ அவங்களெலாம் யூஎஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் 43 பேர் சீக்கிரம் செத்து போயிடுறாங்களாம். ஸ்ட்ரெஸ் நினச்சாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ், ஐயோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமே, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க 43% பீப்புள் வந்து சீக்கிரம் செத்து போயிடுறாங்களாம். ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிட்டு அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் ஒன்று வந்து எபிசோடிக் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், போலீஸ் அஃபிஷியல்ஸ், ஈவன் ஆர்மியில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தொடர்ந்து அவங்க இப்போ ஒவ்வொரு பேஷண்ட் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் பர்டிகுலர்லி பேராமெடிக்கல் ஸ்டாஃபுக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். போலீஸ்க்கு ஒவ்வொரு கேஸ் வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டாக மாற்றிக்கிறது என்னங்கிறத நம்ம கற்றுத்தரணும். இது ஏன் இல்லைன்னா, எங்களுடைய ஜென்ரேஷன்லாம் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு வளர்க்கப்பட்டவர்கள். நாங்கள் நினைத்ததெல்லாம் நினைத்த நேரத்தில் கிடைக்கவில்லை. நாங்கள் அதற்காக ஓடினோம், காத்திருந்தோம், போராடினோம். நாங்கள் ஒரு கவுண்டர்கிட்ட போகும்போது அந்த சினிமா தேட்டரில் டிக்கெட் விற்று போயிருவோம். ரயில்வே டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடைக்கும். ஒரு முறை நான் பார்த்தீங்கன்னா நாக்பூர்லேருந்து சென்னைக்கு நின்றுக்கிட்டே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதையெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆனால் இந்த தலைமுறை அந்த மாதிரியான சூழல்களை எதிர்கொள்ளாததனால் ஒரு சாதாரணமான செய்தியை கூட, ஒரு சாதாரணமான நிகழ்வை கூட அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அவர் சொன்ன மாதிரி உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்டாக மாற்றிக்க கற்றுக்கிட்டோம்னா பிரச்சனைகள் இருக்காது. அடுத்தது தோல்வி. நம்ம வெற்றி பெற்றவர்கள் வந்து தோல்விக்கு பிறகு அடைந்தார்கள் மட்டுமல்ல, வெற்றிக்கு பிறகும் தோல்விகள் அதில் நிறைய இருக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலையில். இப்போ 100 வேலைகள் செய்வோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 100 வேலைகளில் நிச்சயமாக ஒரு 20ஓ 30ஓ நம்ம நினச்ச மாதிரி நடக்காது. அது ஒரு சின்ன தோல்வி தான். நம்ம நினச்ச நேரத்தில் நடக்காது, ஒரு சின்ன தோல்வி. நம்ம நினைத்த டைமென்ஷனில் அது நடக்காது.
அது ஒரு தோல்வி. நாம் நினைத்ததை சரியாக சமூகம் புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்யும், அதுவும் கூட ஒரு சின்ன தோல்வி. இவையெல்லாம் இருக்கும். ஆகவே வெற்றி பெற்றவர்களுக்கும் தொடர்ந்து அவர்களுடைய பணியிலோ அவர்களுடைய வாழ்க்கையிலோ சிறு சிறு தோல்விகள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. வெளியே தெரிகிறது தான் உங்களுக்கு. வெளியில் எப்படின்னா, இப்போ நம்ம நினைக்கிறோம், ஆகா எவ்வளோ அழகாக அந்த பறவை பறக்குது பாருன்னு. உண்மையிலே அந்த பறவை அழகாக அது ரொம்ப சந்தோஷமாக பறக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளவு தூரம் வழியில் வந்து அதை விட பலமான பறவை தாக்கலாம். யாரோ ஒருவர் வந்து கல்லால் அடித்து அதை கொல்லலாம். அதுக்கே கூட டயர்ட்னஸ்ஸாக இருக்கும். நேற்று ஃபுல்லாக சாப்பிடாம அதுக்கு நினச்ச உணவு கிடைக்காம அது இப்போ வலசை போகிற பறவைகள்லாம் வலசை போகிறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்ரும். அது பறக்க பறக்க அது உடம்பு இழைச்சி அதுக்கப்புறமேல அதில் வரதுலேயே ஒரு 20-30% பறவைகள் வழியில் வேறு பறவைகளால் தாக்கப்படும், மனிதர்களால் தாக்கப்படும், அது பலவீனத்தினால் இறந்து போகும். அதில் என்னென்னா, தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றி என்பதும் நிறைவல்ல. இரண்டுமே வாழ்க்கையின் படிகள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம போட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது முழுமையாக நான் ஒத்துக்கிறேன். நம்ம வேறு யாரோடையும் போட்டி போடல, நம்முடன் தான் நாம் போட்டி போடுகிறோம். நம்முடன் போட்டி போட்டு நம்மை நாம் வெல்கிறோமா என்பது தான் மிகவும் முக்கியம். உள ரீதியாக நமக்குள்ளே இருக்கின்ற சிலவற்றை, நம்முடைய கோபங்களை, நம்மளுடைய உணர்ச்சிகளை, இவற்றையெல்லாம் நாம் வென்று கொண்டு இருக்கிறோமா? அச்சத்தை வெல்கிறோமா? அச்சத்தை வெல்கிறவன் தான் மகானாக ஆக முடியும். அவற்றை வெல்கிறோமா? அடுத்தவர்களோட போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லோருமே தனித்தன்மை வாய்ந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றை விட இன்று நாம் ஏதேனும் 1 மில்லிமீட்டராவது வளர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரைட். இன்னைக்கு இருக்க சூழல்ல, இன்றைய கால சூழல்ல எது இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை இது எது தேவை அப்படின்னா ஒரு 4 விஷயம் சொல்லலாம். அமைதி, பொறுமை, நேர்மை, வாசிப்பு. பொறுமை எல்லாத்துக்கும் அவசியமான பொறுமை. அதெல்லாம் தானாக வரும்னு நினைக்கிறேன். அது இருந்தால் நீங்கள் பொறுமை இருந்தாலே வாசிப்பு, நேர்மை எல்லாம் வரும். அவசரமாக சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு தானே நேர்மையை தவறான். பொறுமையாக ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாதனால அதை நான் வாசிக்காமல் மூடி வச்சிட்றான். எல்லாமே வந்து இந்த பொறுமையின்மையினால தான் எல்லாமே நடக்குது. பொறுமை இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் அவன் அடைந்து விடுவான். அதனால தான் அந்த காலத்தில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னாங்க. இந்த கேள்வி நீங்கள் நிறையா கடந்து வந்திருப்பீங்க. ஒரு தமிழராக குஜராத், டெல்லி போன்ற மாநிலங்களில் வேலை பார்த்த அனுபவம், அது எப்படி உங்களால் அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சது? அங்கே போய் கொஞ்ச நாளுக்கு சிரமமாக இருந்தது. ஏன்னா மொழி தெரியாத சிரமம் இருந்தது. குஜராத்தி மொழி, அங்கே ஃபைல் ஒர்க்கு எல்லாமே குஜராத்தியில் தான் இருக்கணும். குஜராத்தில் எழுத படிக்க தெரிஞ்சாதான். ஸோ அங்கே குஜராத்தி நான் கற்றுக்கொண்டேன். அங்கே +2 லெவல் குஜராத்தி எக்ஸாம், குஜராத்தி ஹையர் அண்ட் லோயர் எழுத வேண்டிய கட்டாயம் இருந்தது. எழுதி பாஸ் பண்ணேன். இப்போ மொழியை நன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன். எவ்வளவு காலகட்டமானது உங்களுக்கு? எவ்வளவு டியூரேஷன் இல்லை, தேவை? பேசுகிறதெல்லாம் ஒரு 6 மந்த்ஸ்லேயே பேசுகிறது புரிஞ்சுக்கிறதெல்லாம் ட்ரைனிங் பீரியட்லேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியாக எழுதுறதுக்கு ஒரு 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சிரமம் இருக்கு. இல்லை, அது வரைக்கும் எப்படி சமாளிச்சிங்க? இப்போ நீங்கள் போகிறீங்க, எல்லாமே குஜராத்தியில் தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடிதம் எழுதுறதுல தொடங்கி கோப்புகளை இது பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் இல்லை, ஃபஸ்ட்டு 1 இயர் பீரியடு அந்த ட்ரைனிங் பீரியட் இருக்கும் எங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கே சப் கலெக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே அசிஸ்டன்ட் கலெக்டர்னு சொல்லுவோம். ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இது சார்ஜ் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே நான் கற்றுக்கொண்டேன். அதனால் எனக்கு பிரச்சனை இருக்குல்ல. குஜராத் நிலநடுக்கம் ஏற்பட்டது இல்லையா, அந்த பூகம்பத்துக்கு பிறகாக உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம் அல்லது தாக்கம்? குஜராத் பூகம்பம் வந்த பிறகு நான் ஒரு 6 வருஷம் அதில் முதல்ல ஒர்க் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் லைக்கிங் திஸ் ஃபீல்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதனால் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்காக நான் பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியா போனேன். 3 வருஷம் தங்கியிருந்து நான் பிஹெச்டி பண்ணிட்டு வந்தேன். இல்லை, இந்த துறையிலேயே தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பும் கிடைச்சிது. இதுலேயே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. இந்த பெரிய தாக்கம் என்னென்னா, ஒரு ஜென்ரலிஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இல்லாமல் ஒரு சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. வெள்ள பாதிப்பிலிருந்து சென்னையை மீட்கணும். நீங்கள் அந்த குழுவோட தலைவராக இருந்தீங்க, அறிக்கையும் சமர்ப்பிச்சிட்டீங்க. வெள்ள பாதிப்பிலிருந்து சென்னையை மீட்கிறதுக்கு உங்களுடைய பரிந்துரைகள் அல்லது உங்களோட பார்வையிலிருந்து அதை எப்படி சொல்லுவீங்க? நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அறிக்கை அவர்கிட்ட தான் கொடுத்தேன். அதனால் அவரை தான் நீங்கள் கேட்குற அறிக்கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லி. நான் முக்கியமாக என்னென்னா, காலநிலை மாற்றத்தால் இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறப்போகிறது. குறைந்த நேரத்தில் கனமழை பெய்யும். உலகமெங்கிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வெறும் வடிகால்கள் மூலமாக, ட்ரைனேஜ் மூலமாக நாம் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது.
ஆகவே அதை தாண்டிய நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். 3 பகுதிகளாக அதை பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, பெய்கின்ற மழையெல்லாம் வீதியில் வரக்கூடாது, வடிகால்களில் வந்து சேரக்கூடாது, அதை தேக்கி வைக்க வேண்டும். அது ஃபஸ்ட்டு. 2வது, அப்படியே வடிகால் வழியாகத்தான் போயாக வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரே சமயத்தில் வரக்கூடாது, ஸ்டாகர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெம்பரரி ஹோல்டிங் பாண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை நாம் உருவாக்க வேண்டும். 3வது, நிலத்தடி நீர் உருவாவதற்காக பர்குலேஷன் ஆகிறதுக்கு, ரீசார்ஜ் ஆகிறதுக்கான நிறைய ஏற்பாடுகளை செய்யணும். 4வதாக, நம்ம வருகிற நீர், நம்மளுடைய ட்ரைனேஜ் மூலமாக கடலை சென்றடைய வேண்டிய நீர் வேகமாக சென்றடைய வேண்டும். நம்ம ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, டீசிட்டிங் பண்ணுறதுலேருந்து, என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து, ரிவர் பெட்ஸில் இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து, இன்லெட் அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ், இது எல்லாவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கிரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சிமெண்ட் கான்கிரீட் தீர்வுகளை தாண்டி நம்ம பசுமை தீர்வுகள், ப்ளூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை சேர்த்து ப்ளூ க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், நேச்சர் பேஸ்டு சொல்யூஷன் சொல்கிறோம், இவற்றில் எல்லாவற்றிலும் நான் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, இந்த அறிக்கையை வந்து இவற்றை தான் கொடுத்தேன் அப்படின்னு. அந்த தருணம் எப்படி இருந்தது? He is CS, Chief Secretary, so that protocol has to be maintained, that respect has to be given, that has to be followed. மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது, யாருக்குமே கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் இல்லையா? ஸோ தட் வாஸ் அ ஹாப்பி அக்கேஷன். நீங்கள் எப்படி சார் அதை எடுத்துக்கிட்டீங்க? அது மிகுந்த பொறுப்பான ஒரு செய்தியாக நான் கருதினேன். ஏனென்றால் நாம் வந்து அதை நடைமுறைப்படுத்தப்படுகிற சூழலில் இருக்கிறோம். அந்த அறிக்கை கொடுக்கப்படுகிறது. 2, அந்த அறிக்கையில் இருக்கக்கூடியவற்றை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு. 2வது, அந்த அறிக்கையினால் சிறந்த பலன்கள் உருவாக வேண்டும் என்பது. அதனால் தொடர்ந்து ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டோம், தொடர்ந்து ஆய்வு கூட்டங்களை நடத்தினோம். இல்லை, ஒரு சகோதரர் உங்கள் அண்ணன் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, நீங்கள் நிர்வாக ரீதியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, அண்ணன் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, அதை நீங்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணுறீங்க? அப்போ அந்த தருணத்தை சூழல் எப்படி இருக்கும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் அதை. பேரிடர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இந்திய மாணவர்களுக்கும் வெளிநாட்டு மாணவர்களோட ஒரு ஒப்பீடு அப்படின்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நம்ம எந்த அளவில் தயாராக இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்க? இங்கே மாணவர்கள்னா பேரிடர் மேலாண்மை ஒரு சப்ஜெக்டாக சொல்லி கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ், தரமான யூனிவர்சிட்டிஸ் இங்கே அதிகம் இல்லை. ஒரு 2 இடங்களில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே நிறைய பல்கலைக்கழகங்களில் பேரிடர் மேலாண்மை சம்மந்தப்பட்ட முதுகலை படிப்பு, அதற்கு மேலே PhD, போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச், அதெல்லாம் வெளிநாடுகளில் நிறைய பண்ணுறாங்க. அதான் அடிப்படை வித்தியாசம்னு நினைக்கிறேன் நான். நம்ம அப்போ அந்த அளவுக்கு எக்யூப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆகணும்னு நினைக்கிறேன். இங்கே தமிழ்நாடோட கற்றல், ஒட்டுமொத்தமாக கல்வியோட வழிமுறை அல்லது இங்கே இருக்க கற்றலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கற்றல் நடைமுறை எப்படி சொல்லித்தராங்க? நம்ம இன்னும் அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர, மாற்றங்கள் தேவையான்றது ஒரு கேள்வி. அப்படி தேவைன்னா என்னென்னலாம் செய்யணும்? இல்லை, பேரிடர் மேலாண்மையில் ப்ராக்டிஸ் அண்ட் தியரி 2ஐயும் இன்டெகிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தியரிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்யப்படுவதில்லை. இந்த லேப் டு லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ரிசர்ச் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஷுட் பி இன்டெகிரேட்டட். அதிகாரம் அப்படின்றது வந்து சேவைக்கான கருவி அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எப்படி செயல்முறையில் கொண்டு வந்தீங்க? எளிய மக்களுடைய பார்வையில் என்ன தேவையோ அவற்றை செய்கிற போது தான் அது சேவையாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால், நாம் இருப்பது நலிந்தோர்களுக்கு உதவுவதற்காகவே. அதை புரிந்து கொண்டால் நிர்வாகம் என்பது சேவையாக மாறும். நீங்கள் தலைமைச் செயலராக வரீங்க, அப்போ எங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது, கோவிட் பெருந்தொற்று காலம் ரொம்ப சிவியராக இருக்குது, செகண்ட் இது ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இருந்த சேலஞ்ச் என்ன? எப்படி அதை எதிர்கொண்டீங்க? அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க? நான் தலைமைச் செயலாளராக பணியை ஏற்றுக்கொண்ட போது வந்து அன்று ஒவ்வொரு நாளைக்கு வந்த கேஸ்கள், புது கேஸ்களுடைய எண்ணிக்கை 27,000 இருந்தது. அது 36,000 வரைக்கும் அதிகமாக இருந்தது. அதற்கு அவர்களை சமாளிப்பதற்கு நம்ம போதிய அளவிற்கு ஆம்புலன்சஸ் தேவை, மருத்துவமனைகள் புதிய கட்டடங்களில் அவர்களை பண்ண வேண்டியது, நிறைய புதிய இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் நிறைய தேவைப்பட்டது. நான் வந்து பணி ஏற்ற போது 239 டன் ஆக்சிஜன் வந்துட்டு இருந்ததை நாங்கள் 729 டன்னாக குறுகிய காலத்தில் மாற்றினோம். அதுக்கப்புறம் நிறைய புது ஹாஸ்பிட்டலில் நிறைய பெட்ஸு கன்வெர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி
சில பள்ளிக்கூடங்கள், சில தொழிற்சாலைகள் கூட அந்த மாதிரி பண்ணி புதுசாக ஏற்பாடு பண்ணி அதில் வந்து பேஷண்ட்ஸை இது பண்ணதுனால பெருமளவில் நாம் வந்து மரணம் நிகழ்வதை கட்டுப்படுத்த முடிந்தது. இன்னொன்று வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராமை இன்டென்சிஃபை பண்ணோம். ஒரு 15 லட்சம் வேக்சின் போடப்படாமலே இருந்தது. அதை போட வைத்தது மட்டும் இல்லாமல் மெகா வேக்சினேஷன் கேம்பெயின் நடத்தினோம். ஃபஸ்ட்டு டைம் நடத்தும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷாமியானா போட்டு அந்த பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு போலியோ வேக்சின் கேம்பெயின் மாதிரி பண்ணணும். அதனால் முதன்முறை 29 லட்சம் வேக்சினேஷன்ஸ் போட்டோம். இது பிக்கப் ஆனதுனால பெருமளவில் வேக்சினேஷன் போடப்பட்டது. அதற்கப்புறம் இம்யூனிட்டி டெவலப் ஆனதுனால சேதத்தை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டன. இல்லை, அதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் அல்லது சவால்? நிறைய சிக்கல்கள். உதாரணத்துக்கு 229 239 டன் ஆக்சிஜன் இருக்கும்போது என்ன பற்றாக்குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக பெட்டு தேவை. ஏன்னா வெளியில் ஆம்புலன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற முதல் நாள் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழல். ஃபோன் பண்ணுவாங்க, ராத்திரி 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, எங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு. ஆம்புலன்ஸு வெளியே நின்றுட்டு இருக்கோம், ஆக்சிஜன் கிடைக்கலன்னு ஃபோன் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய சிக்கல்கள், நிர்வாக சிக்கல்கள் இருந்தன. சில பேர் ஃபோன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருப்போம், தெரிந்தவர்கள் எப்பயோ சந்திச்சிருப்போம், ஏதோ ஒரு அலுவல் ரீதியாக அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் சந்தித்தோம். அது 36,000 வரைக்கும் அதிகமாகி அதற்கு பிறகு குறைய ஆரம்பித்தது. அதற்கப்புறம் நல்ல நிலைமையை அடைய முடிந்தது. ரைட். 2 பேருக்கும் பொதுவான கேள்வி தான். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் உங்களை சார் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 180 190 புத்தகங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட அந்த பிஸி ஷெடியூலில் அதை எப்படி செய்ய முடியுது? எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க? இப்போ நீங்கள் நிறையா படிச்சுட்டே இருக்கீங்க, எழுதுறீங்க, உங்களோட ஒர்க்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது. எப்படி அதை சரி மேனேஜ் பண்ணுறீங்க? எங்களை மாதிரியான ஆட்கள், இளம் தலைமுறைகள் வர்றவங்களுக்கெல்லாம் அதை அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா அவங்களும் கற்றுக்குவோம். ரகசியம் இல்லைங்க, இன்னும் மேனேஜ் சரியாக பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் எ பார்கெயின். எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அப்போ எது நீங்கள் செய்யணுமோ அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இது செய்யலாம், இது செய்யாமல் விட்டுடலாம் அப்படிங்கிற பார்கெயின் பண்ணி ஆகணுமே ஒழிய எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு, எல்லாவற்றுக்கும் நியாயம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் புக்ஸ்னால் ஐ நெவர் கோ டு மூவிஸ், ஐ நெவர் வாட்ச் மூவிஸ். நான் டெலிவிஷனே பார்க்க மாட்டேன். டெலிவிஷனே பார்க்குறது இல்லை, ஏன்னா அதுக்கு நேரம் இல்லை. இப்போ எதையாவது ஒன்று நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். அந்த பேமெண்ட் கொடுத்தாதான் இன்னொரு இடத்துல நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும். இல்லை, இப்போ நான் ஒரு நாளைக்கு நான் எப்படி அதுக்கு தயாராகணும்? இப்போ நான் டைம் மேனேஜ்மெண்ட் 24 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா அந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறது? உதாரணத்துக்கு இப்போ நான் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லை 4 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லை 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், அப்படி அது மாதிரி கேட்குறேன். இட் டிபெண்ட்ஸ். மார்னிங் டைம் ரொம்ப ப்ரொடக்டிவ் டைமாக இருக்கும். ஸோ மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தே கேன் கெட் அப் இயர்லி 4 o'clock ஆர் 4:30 எழுந்தாங்கன்னா அந்த யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ஒரு 2 hours 3 hours தே ஷுட் பி ஏபிள் டு ஒர்க். ரெண்டாவது, புட்டிங் அவே சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் இமெயில் செக் பண்ணணும், குறிப்பிட்ட சமயத்தில் தான் மொபைல் பார்க்கணும். மற்ற நேரங்களில் மொபைல் வந்து நம்ம ஏரோப்ளேன் மோடில் வச்சிடலாம், பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசணும்னு நான் சொன்னேன், நான் கண்டுபிடிக்கிறேன்னா நினச்சப்பட்ட மனசில் தோன்றப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னா வேலை கடும் தொடர்ந்து டெலிஃபோனே பண்ணிகிட்ருப்போம். ஒரு சின்ன நோட் புக்கில் நான் எழுதி வச்சேன், இந்த மாதிரி கால் பண்ணணும், 10 பேருக்கு கூப்பிடணும்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சமயத்தில் உட்காந்து 10 பேருக்கு ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுருவேன். இப்போ நெட் தோன்றப்போ உடனே நான் ஃபோன் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி யூ வுட் சேவ் டைம். இல்லை, உடனே ஃபோன் பண்ணுற மூலமாக வேலை உடனே நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லையா? அப்படி பண்ணல, அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் பண்ணலாம், பட் எல்லாமே அவ்வளோ அர்ஜென்ட் இல்லையே. நேரத்தை முதல்ல மேலாண்மை செய்கிறத விட நம்மளை தான் நேரம் வந்து மேலாண்மை செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உங்களுக்கு அந்த அனுபவம் பெறுகிற போது நீங்கள் வந்து நேரத்தை மேலாண்மை செய்வதில்லை, நேரத்தை உருவாக்க தொடங்குகிறீர்கள். எப்படி நேரத்தை உருவாக்குகிறது அப்படின்னா, எது கேளிக்கைகளோ அவற்றை தவிர்க்க வேண்டும். சுருக்கமாக செய்ய வேண்டியதை சுருக்கமாக செய்வீர்கள். நிறைய பேசுவதை ஒரு வார்த்தையில் பேசுவீங்க. அது மாதிரி உங்களுடைய பணிகளை, அதே அவர் சொன்ன மாதிரி பேட்சிங் த ஒர்க்கை ஒரு பேட்சாக எடுத்து செய்கிறது. அலைபேசியில் பேச வேண்டியதை ஒன்றா பண்ணுறது, குறிப்பெடுக்க வேண்டியதை ஒன்றா பண்ணுறது, அந்த மாதிரி செய்யும்போது. ஆனால் எல்லோருமே எதையாவது இழந்து தான் எதையாவது பெற வேண்டும். நாம் எல்லாவற்றையுமே சரியாக செய்வது அப்படிங்கிறது, எதையோ ஒன்றை நாம் பறிகொடுக்கிறோம், எதையோ ஒன்று தேவையில்லை என்று நினைக்கிறோம். நாம் எதை தேவையில்லை என்று நினைக்கிறோமோ அது வேறொருவருக்கு முக்கியமானதாக கூட இருக்கலாம். ஆனால் அதிக நேரம் உழைக்க வேண்டும். இன்னும் ஒரு 3 மணி நேரம்
நாம் விழித்திருக்க வேண்டும், 3 மணி நேரம் உழைக்க வேண்டும். அதை செய்கிற போது இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும். இல்லை நீங்கள் உங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், நீங்கள் வெளியில் பேசுகிற நிறைய நேரங்களில் அதிகாலை ஏன் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த அதிகாலத்தோட முக்கியத்துவம். அதிகாலை உலகமே நிசப்தமாக இருக்கிறது. உங்களை யாரும் தொல்லை செய்ய மாட்டார்கள். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு கைபேசியில் செய்திகள் வராது, கைபேசியில் அழைப்புகள் வராது. எனவே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களுக்கு நேரம் கூடுதலாக கிடைக்கிறது. அதிகாரம் பொறுப்பு அல்லது சுகம்? பொறுப்பு. பொறுப்பான சுகம். தோல்வி முடிவா அல்லது பாடமா? பாடம். பாடம். முடிவில்லை. இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் நம்பிக்கையா அல்லது சவாலா? நம்பிக்கை. நம்பிக்கை. இந்திய நிர்வாகம் வலிமையா அல்லது மறுசீரமைப்பு தேவைப்படுகிறதா? மறுசீரமைப்பு அவ்வப்போது தேவைப்படுகின்ற வலிமை. வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்போது மறுசீரமைப்பு தேவை. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி.